Welcome to BJ Education UGTRB Physics Unit for Electricity and Magnetism. Diamagnetism தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் மெட்டீரியலை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த், அதோட டெம்பரேச்சர், அதுக்கு பெர்மனன்ட் மேக்னெட்டிக் டைபோல்ஸ் இருக்கா, இல்லை அது ஸ்ட்ராங்கராக இருக்கா, அது வீக்கராக இருக்கா, அதை பொறுத்து அது டயாமேக்னெட்டிக்கா, இல்லை பேராமேக்னெட்டிக்கா, இல்லை ஃபெரோ மேக்னெட்டிக், ஆன்டி ஃபெரோ மேக்னெட்டிக், ஃபெரி மேக்னெட்டிக் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்க்கும்போது டயாமேக்னெட்டிசம். இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ராக்ட் ஆகாது, ரிப்பல் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது மெர்க்யூரி, பிஸ்மத், வாட்டர், கோல்டு, காப்பர் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சப்போஸ் when no எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணல, அப்படி அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸில் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேர்டாக இருக்கும். ஸோ ஆர்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸும் எப்படி இருக்கும், பேர்டாக இருக்கும். அப்படி பேர்டாக இருக்கும்போது அதோட மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிடுது. ஸோ பெர்மனன்ட் மேக்னெட்டிக் டைபோல்ஸ் என்னவா இருக்குது, ஜீரோவாக இருக்குது. சப்போஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டை அப்ளை பண்ணுறாங்க, அப்படி அப்ளை பண்ணும்போது ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸில் அந்த வீக் மேக்னெட்டிக் மூமெண்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த வீக் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் க்ரியேட் ஆகுது. அது எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, அப்ளைடு ஃபீல்டுக்கே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இது என்ன ஆகுது, ரிப்பல் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். பெர்மனன்ட் டைபோல்ஸ் இருக்காது, நோ பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். இதே சப்போஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் பிளேஸ் பண்ணும்போது அதோட மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் ரிப்பல் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி பார்த்தோன்னா 1 விட லெஸ்ஸராக இருக்கும். இதே மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து இண்டிபெண்ட்டாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி B இஸ் லெஸ் தென் அவுட் சைடு. அடுத்தது இதோட மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி ஸ்மாலராக இருக்கா, இல்லை இன்டர்மீடியட்டாக இருந்தால், இல்லை லார்ஜராக இருந்தால் டெம்பரேச்சர் டிபெண்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்போஸ் ஸ்மால் அண்ட் நெகட்டிவாக இருக்கும்போது டெம்பரேச்சர் டிபெண்ட் பார்த்தோன்னா இண்டிபெண்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் லைட் எலமெண்ட்ஸ். இன்டர்மீடியட் அண்ட் நெகட்டிவாக இருந்ததுன்னா பிலோ 20K வேரிஸ் வித் ஃபீல்ட் அண்ட் டெம்பரேச்சர். அந்த ஃபீல்டு டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஆல்கைல், எர்த்ஸ் அண்ட் பிஸ்மத். அடுத்தது சப்போஸ் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி லார்ஜ் அண்ட் நெகட்டிவாக இருந்ததுன்னா இது எப்போ எக்ஸிட் ஆகுனா பிலோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஸோ பிலோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சராக இருக்கும்போது தான் இந்த லார்ஜ் அண்ட் நெகட்டிவ் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இருக்குது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல். UGTRB ஃபிசிக்ஸுக்கான பெய்டு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பெய்டு டெஸ்ட் பேட்சில் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரெண்டுமே இருக்கும். பிடிஎஃபாக நாங்கள் ஆப்பில் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆப்பில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ பைலிங்குவலாக நீங்கள் பார்த்துக்கலாம். பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அதுக்கு ஆன்சர் கீ வித் சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இங்கே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு. அதை வாட்ஸ்அப்லேயோ இல்லையோ கால் பண்ணியோ நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம்.